சேசு மரி சூசை துணை. தீமை செய்பவர்களுக்கு தண்டனை மெதுவாக வருவதால் இது மற்றவரை தீமை செய்யத் தூண்டும். மக்கள் இவ்வுலகில் நீண்ட நாட்கள் வாழ்பவரை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என எண்ணுவதுண்டு. ஆனால் நீண்ட நாள் வாழ்வதால் அவர்கள் நல்லவர்கள் என்று பொருளல்ல. அனைத்து பாவ செயல்களை செய்யும் ஒருவர் 100 ஆண்டு வாழலாம். ஆனால் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒருவர் அற்ப வயதில் இறந்தும் போகலாம். மனிதனின் வாழ்நாளுக்கும் அவனது செயல்பாடுகளுக்கும் சம்பந்தமில்லை. பொல்லாப்பான காரியங்களில் ஈடுபட்டு 100 வயது வாழ்ந்தாலும் அவனை விட தேவனுக்கு அஞ்சி வாழ்பவரே நன்றாக இருப்பர். தேவனுக்கு அஞ்சி வாழ்தல் என்பது பயந்து பயந்து வாழ்வதல்ல, தீய காரியங்களில் ஈடுபடாமல் விலகி நீதியுள்ள வாழ்க்கை வாழ்வதே. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். இதை குறித்து சபையுரையாளர் பகுதியில் வாசிக்க கேட்போம். சபையுரையாளர் அதிகாரம் 8 இறைவசனங்கள் 11, 12, 13. மக்கள் தீமை செய்ய துணிவதேன்? தீமை செய்வோருக்கு விரைவிலேயே தண்டனை அளிக்காததுதான் இதற்கு காரணம். பாவி 100 முறை தீமை செய்து நெடுங்காலம் வாழ்ந்தாலும் கடவுளுக்கு அஞ்சி நடப்பவர்களே நலமுடன் வாழ்வார்கள் என்பதை நான் அறிவேன். ஏனெனில் அவர்கள் அவருக்கு அஞ்சி நடக்கிறார்கள். ஆனால் தீயவர்கள் நலமுடன் வாழ மாட்டார்கள். நிழல் நீள்வது போல அவர்களது வாழ்நாள் நீளாது. ஏனெனில் அவர்கள் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை.